இந்த குருவிங்க வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற இடத்த சொர்க்கமா மாத்திக்குங்க. அது செடியோ, பூண்டோ, மரமோ, கிணறோ எங்கேனாலும் அது கூடு கட்டும். இப்போ கிணறுலாம் பார்த்தீங்கன்னா, தூக்கணாங்குருவின்னு சொல்லிட்டு கீழ அழகா ஒரு கூடு கட்டி தொங்க விட்டுருக்கும். இங்கே பாருங்க சின்ன போது செடியில வந்து அழகா கூடு கட்டியிருப்பாங்க. இதில வந்து முட்டையும் ஒண்ணு இருக்கு. ஸோ இது வந்து ஊர்ல என் நண்பர் தான் இத புடிச்சு அதிசயமா அனுப்பி விட்டாப்புல. "இங்க பார்றா ராமு" அப்படின்னு. அப்போ வந்து அவர் சொன்ன ஒரு விஷயத்த இங்கே ஷேர் பண்ணுறேன். என்னன்னா, நம்ம வந்து லோன் போட்டுட்டு ஒரு நிம்மதி இல்லாம ஒரு வீட்ட கட்டிட்டு, அந்த வீட்டுக்குள்ள நம்ம நிம்மதியா படுக்க முடியாம, ஒரு நிம்மதியற்று இழந்துட்டு இருக்கிறது, நம்ம இருக்கிறத வச்சு அழகா சிறப்பா ஒரு வீடு கட்டி வாழணும். அதான்டா வாழ்க்கை. தேவையில்லாம இஎம்ஐ போட்டுக்கிட்டு அந்த வீடு நமக்கு சொந்தம் ஆகுமோ, ஆவாதோ அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஈவன் வந்து ஊர்ல சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றவங்கன்னா வேலை போயிருச்சுனா அந்த வீட்ட வந்து மீட்டெடுக்க முடியாத நெறைய சிட்டிங்கள்ல வந்து சூசைட் பண்ணிக்கிறலாம் பார்க்குறீங்க. அதே வெளிநாடுகள்ல ஒர்க் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டிக்கிட்டே இருப்பாங்க. சப்போஸ் வெளிநாட்டு வேலை விட்டு அனுப்பிவிட்டாங்கன்னா, அந்த வீட வந்து திரும்பி எடுக்க முடியாதுங்க. அதனால வந்து இருக்கிறத வச்சு அழகா ஒரு வீடு கட்டுங்க. நிம்மதியா வாழுங்க. அதான் வாழ்க்கை.